நாம ஏன் வந்து கண்ட கண்ட உணவெல்லாம் சாப்பிடுறோம்? ஒரு மாமிசம் சாப்பிடுறோம். உணவுலயே கட்டுப்பாடு இல்ல. உடலுக்கு தீங்கு தருகிறது என்று தெரிந்தும், இதை சாப்பிட்டால் உடம்புக்கு நோய் வரும் என்று தெரிந்தும், கண்ட உணவுகளையும் ஏன் சாப்பிடுறோம் தெரியுமா? நாம பிறரால் இடையூறுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பிறரால், பிற விஷயங்களால நம்ம டிஸ்டர்ப் ஆயிட்டுருக்கோம். அதனால தான். அதாவது இடையூறுகள். அதனால தான் நம்மளால வந்து உணவுல வந்து கவனம் செலுத்த முடியல. ஒரு உணவுல இதத்தான் மனிதர்கள் சாப்பிடணும். இதுதான் நமக்கு ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்லி, ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை மட்டுமே நம்மளால ஏன் சாப்பிட முடியலன்னா, நமக்கு நெறைய தொந்தரவுகள். அது ரொம்ப காலத்துலேருந்தே இருக்குது. அதனால தான் தொந்தரவுகளால தான் நம்ம மனிதர்களாவே மாறுனோம். ஏன் மனிதர்களாக மாறுனோம் அப்படின்னா, இந்த பிற உயிரினங்களோட தொந்தரவு இருக்குல்ல. சிங்கம், புலி, கரடிகளோட தொந்தரவுகள் இருக்குல்ல. அது நம்மையெல்லாம் வேட்டையாடிக்கிட்டு இருந்தது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நம்ம மனிதர்களாக மாறினோம். மனம் என்கிற நோய் வந்ததுனால தான் நம்ம மனிதர்களாக மாறுனோம். மனம்ங்கிற நோயே மரண பயத்தினால தான் வந்துச்சு. அந்த மரண பயம் ஏன் வந்துச்சு? உணவு சங்கிலி ஏற்படுத்திய பயம், அச்சம். சிங்கம், புலியெல்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிடும். எப்படி இருக்கும்? ஒரு கேக்க சாப்பிடுற மாரி சாப்பிடும். அது வந்து நம்மள துடிதுடிச்சுட்டு இருப்போம். சிங்கம், புலியெல்லாம் வேட்டையாடும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, மென்மையான பகுதிகள முதல்ல சாப்பிடும். ஆசையா இருக்கும் அதுக்கு. ஒரு மனித உடம்பா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, மான்களா இருந்தாலும் சரி, பன்னியா இருந்தாலும் சரி, முதல்ல அது எத சாப்பிடும் அப்படின்னா, மென்மையான பகுதிகள சாப்பிடும். மென்மையான பகுதி இந்த உடம்புல எது அப்படின்ட்டு பார்த்து, இந்த தொடைய சாப்பிடும். இப்போ வந்து ஒரு பன்னிய சாப்பிடுது அல்லது இந்த குறிகள சாப்பிடும். விதைப்பைகள சாப்பிடும் முதல்ல. சிங்கம் கழுத்த கடிக்கும். அது கொல்வதற்காக கடிக்கும். அப்ப அதுக்கு அந்த மாரியெல்லாம் ஆசை வரும். ஒரு 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 பசுமாட்டை வந்து ஒரு சிங்கம் வேட்டையாடுதுன்னா, அதோட மடுவ கடிக்கும். பால் கறக்கிற அந்த மடு இருக்குல்ல, அத கடிச்சு சாப்பிடும். அந்த மாரி அதில உள்ள பால நக்கி பார்க்கும். இந்த மாரியெல்லாம் கொடுமைகள நம்ம அனுபவிச்சோம். நம்ம சொல்றோம்ல, அ ஹிட்லர் பெரிய கொடுமைக்காரர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அவர நெனச்சு பயந்து யோசிக்கிறோம்ல. இத விட மிகப்பெரிய கொடுமைகள் மனித இனத்துக்கு நடந்திருக்கு. அதுதான் இந்த சிங்கம், புலி, கரடிகள் மூலமாக நமக்கு நடந்துச்சு. சிங்கம், புலி, கரடிகள் வந்து ஒரு கற்காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படவே இல்ல. மரங்கள் வெட்டப்படவே இல்ல. ஏன்னா கற்காலம் அது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மரங்களே வெட்டுனாங்க. அப்ப அதற்கு முன்பு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்கள்ல மரங்கள வெட்ட முடியுங்கிறதே நமக்கு தெரியாது. வெட்டவே முடியாதுன்னு அது வெட்டுதல் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் மரத்தெல்லாம் வெட்ட முடியும் போல இருக்கு அப்படின்னு நெனச்சாங்க. அப்போ கற்காலங்கள்ல இந்த உலகம் அவ்வளோ பசுமையா இருந்து ஏன்னா எந்த மரத்தையுமே வெட்டல. அப்போ இந்த உலகம் எவ்வளோ பசுமையா இருந்திருக்கும், எவ்வளோ மழை பெஞ்சிருக்கும், அப்போ எவ்வளோ உயிரினங்கள் இருக்கும், எவ்வளோ மிருகங்கள் இருக்கும், எவ்வளோ ஆடு, மாடு, ம ம மான்கள், காட்டெருமைகள்னு இந்த பூமி முழுவதும் அவ்வளோ உயிரினங்கள் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ சிங்கம், புலி, கரடிகள்லாம் நெறையா இருந்தது. அடர்ந்த காடுகளுக்கு இடையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்போ இந்த நம்மளால ஒரு மரத்த வெட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது, இந்த சிங்கம், புலி, கரடிகள்லாம் நம்மள பயங்கரமா வேட்டையாடிச்சு. அதில ஏற்பட்ட பயத்தில தான் நமக்கு மரண பயமே ஏற்பட்டுச்சு. அந்த பயத்தில தான் நமக்கு மனம்ங்கிற நோயே ஏற்பட்டுச்சு. அந்த மனம்ங்கிற நோயினால தான் நம்ம உடம்புல ஏற்பட்ட மாற்றம் தான் இந்த மனித தோற்றம். அதனால வந்து அ அதனால வந்து இந்த மாரியான இடையூறுகள் தான் நமக்கு மனம்ங்கிற நோய் வந்ததுக்கே காரணம். இது ஒரு இடையூறு தானே! உங்கள வந்து கடிக்க வரும். எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து ஒரு சிங்கத்த பார்த்து பயந்துட்டே இருக்கீங்க. உங்கள பத்தி நினைக்கவும் முடியல. ஒரு புலிய பார்த்து பயந்துட்டே இருக்கீங்க. கரடி அப்படியே கிழிச்சிரும் அப்படி. மூஞ்செல்லாம் கோரமாக்கிரும். கரடியெல்லாம் வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கங்க. ஒருத்தர் கரடியிலேருந்து பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தவங்க முகத்தெல்லாம் பார்த்தா அவ்வளோ கோரமா இருக்கு. அந்த அளவுக்கு அ கரடிகள் இதெல்லாம் தொந்தரவு. இந்த தொந்தரவுனால தான் நம்மளால ஒரு உணவு கட்டுப்பாட்ட கடைபிடிக்க முடியல. கட்டுப்பாடா வாழ முடியல நம்மளால. மனம்ங்கிற நோயே வந்துருச்சு நமக்கு. மனம்ங்கிற நோய் வந்துச்சு. அதே மனம்ங்கிற நோய், அதே இடையூறுகள், அதே தொந்தரவுகள். அந்த மனம்ங்கிற நோய் வந்ததுக்கு காரணமே தொந்தரவுகள் தான். இந்த பிற உயிரினங்களால ஏற்படுகிற தொந்தரவுகள். இந்த தொந்தரவுகளால தான் நமக்கு மனம்ங்கிற நோயே வந்துச்சு. அதே மனம் என்கிற நோய் தான் நம்ம வந்து கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வதற்கு காரணமா இருக்கு. நம்மளால கட்டுப்பாடா வாழ முடியல. எப்பவும் மரண பயத்திலே இருக்கிற ஒருத்தர் எப்படி கட்டுப்பாடா வாழ்வாரு? எப்படி ஒழுக்கமா வாழ்வாரு? எப்ப வேணாலும் நம்ம செத்து போயிருவோம். எப்ப வேணாலும் நம்மள சிங்கம் வேட்டையாடும். எப்ப வேணாலும் புலி நம்மள வேட்டையாடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்கிற வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு போணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு ஒழுக்கமாலாம் வாழ மாட்டாங்க. கட்டுப்பாடெல்லாம் வாழ மாட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்த போர் வீரர்கள பாருங்க. இராணுவத்தினர பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் ஒழுக்கமாலாம் நெறைய தண்ணி அடிப்பாங்க. பெண்கள் இப்போ போரிடுவதற்கு என்ன காரணம்? இன்னொரு நாட்டுக்கு போரிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நாட்ல உள்ள படை வீரர்கள கொல்றாங்க. அந்த நாட்டுக்கு போனா, அங்க இருக்கிற பெண்கள கற்பழிப்பாங்க. இந்த ஆசைகள் தான் போரிடுவதற்கு ஊக்கத்தை தருகிறது. அழிப்பது. போரிடுதல் ஒண்ணும் புனிதமான தொழில் கிடையாது.
இன்னொரு நாட்டைச் சேர்ந்த மக்களை அழிக்கப் போகிறீர்கள், கொல்லப் போகிறீர்கள். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற பெண்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கற்பழிப்பீங்க. அந்த ஆர்வம் தான் அந்த போர் வீரர்களுக்கு போரிடுவதற்கான ஆர்வத்தை தருகிறது. காரணம் ஏன் அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு இழி செயலை செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களே மரண பயத்தில் தான் இருக்காங்க. எப்போ நம்மளை போர் வீரர்கள், எதிரி நாட்டுக்காரர்கள் நம்மளை கொல்லுவார்கள் அப்படிங்கிற பயத்தோடு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்போ வேணாலும் நமக்கு சாவு வரும், அதுக்குள்ளே இந்த வாழ்க்கையை அனுபவிச்சிடணும், கட்டுப்பாடு ஒழுக்கம் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. கட்டுப்பாடாக நீ வாழ்நாள் முழுதும் இருக்க போறியா, எப்போ வேணாலும் போர் வீரர்களால் நீ கொல்லப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இருக்கும்போது நீ சந்தோஷமாக ஜாலியாக இருந்துரு, வாழ்க்கையை அனுபவிச்சிரு, ஒழுக்கமாலாம் இருக்கணும்னு பார்க்காத, கட்டுப்பாடெல்லாம் இருக்கணும்னு பார்க்காத. அந்த மாதிரி கற்பழிப்பு, பலாத்காரம், விபச்சாரம், இந்த மாதிரி மது அருந்துறது, இந்த மாதிரி இது எல்லாம் அந்த கட்டுப்பாடாக வாழாமல், இந்த கட்டுப்பாடுகளே இல்லாமல் ஒழுக்கம் இல்லாத அந்த வாழ்க்கைக்கு குற்றங்கள் செய்வதற்கு காரணமே இந்த பிறரது அந்த அச்சுறுத்தல் தான், மரண பயம்தான். ஒரு மரண பயம், அதுதான் தொந்தரவு. மரண பயம்தான் பிறரிடம்தான் நமக்கு கிடைக்கிற இடையூறு. அது மனிதர்கள் மூலமாக மனிதர்களுக்கும் ஏற்பட்டுச்சு. மனிதர்களும் இன்றைக்கி மனிதர்களுக்கு எதிரி ஆகிட்டாங்க. பிற உயிரினங்கள் என்றைக்குமே நமக்கு வந்து எதிரி தான். பிற சிங்கம், புலி, கரடி அல்ல, என்றைக்குமே அது நமக்கு எதிரி தான். அப்போ அது ஒரு இடையூறு. அந்த பயத்தினால தான் நமக்கு மனங்கிற நோய் வந்தது. மனங்கிற நோய் வந்ததுனால தான் நமக்கு கட்டுப்பாடு ஒழுக்கம் இல்லாமல் போய் அது அப்போ மனிதர்களும் மனிதர்களுக்கு எதிரியாக திரும்பிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் ஒழுக்கமாக வாழ்ந்து நம்ம ஒரு வாழ்வதற்கே உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கையில் நாம் ஒழுக்கமாக வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம்? கட்டுப்பாடாக வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம்? எப்போ வேணாலும் நம்ம சாப்பிட்றோம், இருக்கிற வாழ்க்கையை அனுபவிச்சிரு அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு இல்லாமல், வரைமுறை இல்லாமல் மது அருந்துறது, விபச்சாரம், பாலியல் வன்முறைகள், இது திருடுறது, கொள்ளையடி, இந்த மாதிரியான வேலைகளை மனிதர்கள் செய்வதற்கு இதுதான் காரணம். அப்போ மரண பயமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்போ தான் மனிதர்கள் கட்டுப்பாடாக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க. மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கைன்னா என்னது அப்படின்னா, நம்மளை வேட்டையாடுகிற பிற உயிரினங்கள் எதுவுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. நமக்கு அச்சுறுத்தல் தருகிற மிருகங்கள், உயிரினங்கள் நாம் வாழுகிற பகுதியில் இருக்கக்கூடாது. நமக்கு அதாவது இப்போ நம்ம ஊருக்குள்ளே ஒரு சிறுத்தை வந்துடும், சிங்கம் வந்துடும் அப்படிங்கிற கவலையே நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு விஷயமே நமக்கு இருக்கக்கூடாது. சிறுத்தை, சிங்கம், புலி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. பிற உயிரினங்களால் நாம் வேட்டையாடப்பட மாட்டோம். அப்படிங்கும்போது பிற உயிரினங்களால் நமக்கு தொந்தரவுகள் எதுவும் இல்லை. பிற உயிரினங்களால் நமக்கு எந்த மரண பயமும் அச்சுறுத்தலும் இல்லை. அப்படிங்கும்போது அப்போ நம்மளால் நிம்மதியாக வாழலாம். இது ஒரு இது ஒரு 50% தான். இன்னொரு 50% என்னென்னா, மனிதர்களுக்கு ஏற்படுகிற இடையூறுகள். மனிதர்கள் வந்து இந்த திருடுறது, கொள்ளையடிக்கிறது, அப்புறம் பாலியல் வன்முறைகள், சீண்டல்கள், சண்டைகள், இப்போ இது போன்ற இதெல்லாம் மனிதர்களை தொந்தரவு செய்கிற விஷயம். இதெல்லாம் மனிதர்களை அச்சுறுத்துகிற ஒரு விஷயம். இப்போ திருடுற வரவங்க திருட மட்டும் செய்ய மாட்டாங்க. எங்கே நம்மளை பார்த்துட்டாங்க, திருடங்க வந்து நம்மளை பார்த்துட்டாங்கன்னா கொலை பண்ண கூட செய்வாங்க. ஏன்னா நம்மளை போட்டு கொடுத்துருவாங்க. அதனால் திருடர்கள் கொலைகாரர்களாகவும் இருப்பாங்க. அதனால் மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிற இந்த மரண பயம் இருக்குல்ல, இதுலேருந்து மனிதர்கள் விடுபட்டாதான் நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை. தொந்தரவுகளிலிருந்து மனிதர்கள் விடுபடும் போது தான் அப்போ வாழ்நாள் முழுதும் நாம் உயிர் வாழ்வதற்கு எந்த அச்சுறுத்தலுமே இல்லை. நிம்மதியாக உயிர் வாழலாம், ரொம்ப நாளுக்கு உயிர் வாழலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு பிற உயிரினங்களிலிருந்து நமக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. அதுபோல் மனிதர்களிடமிருந்தும் எந்த அச்சுறுத்தலும் இல்லை. மனிதர்கள் எல்லாருமே நேர்மையானவர்கள், ஒழுக்கமானவர்கள், பிறருக்கு இடையூறு செய்ய மாட்டார்கள். இப்படி மனிதர்களிடமிருந்தும் எந்த அச்சுறுத்தலும் இல்லை, பிற உயிரினங்களிடமிருந்தும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. அப்படிங்கும்போது அப்போ நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம். நமக்கு எந்த ஆபத்துமே இல்லை. நம்மளாலையும் பிறருக்கு ஆபத்து இல்லை, பிறராலையும் நமக்கு ஆபத்து இல்லை. அப்படி இருக்கும்போது ரொம்ப நாளைக்கு வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம். அப்போ 120 வயசு வரைக்கும் வாழலாம் அப்படிங்கிற அந்த கனவு வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஒழுக்கமாக வாழணும், 120 வயசு வரைக்கும் வாழணும், வாழ்வதற்கான வாய்ப்பு இங்கே இருக்குது, எந்தவித இடையூறுகளும் தொந்தரவுகளும் வெளியிலிருந்து நமக்கு வரவில்லை. அப்படிங்கும்போது அப்போது நம்ம 120 வயசு வரைக்கும் வாழ்வதற்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும்னா நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும். உணவுகளில் கட்டுப்பாடு, உறவு முறைகளில் கட்டுப்பாடு, பிறருக்கு தொந்தரவு தரக்கூடாது, பாலியல் வன்முறை, இது போன்ற வன்முறைகள் இதெல்லாம் ஈடுபடக்கூடாது. அந்த மாதிரி அப்படி இருந்தால் நம்ம 120 வயசு வரைக்கும் வாழ்வதற்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த கட்டுப்பாடின்மை இருக்குல்ல, நமக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள், அதுதான் இப்போ நமக்கு எதிரி. முன்னாடிலாம் வந்து வெளியில் இருந்தது, பிற உயிரினங்கள் நமக்கு எதிரியை தொந்தரவு பண்ணிச்சு. அப்புறம் மனிதர்களும் நமக்கு தொந்தரவாக இருந்தாங்க, நாமளும் மனிதர்களுக்கு தொந்தரவாக இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே இல்லாத ஒரு உலகம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிற உயிரினங்களும் நமக்கு அச்சுறுத்தல் இல்லை, அதுபோல் மனிதர்களும் நேர்மையாக மாறிட்டாங்கன்னா அப்போ வெளியிலேருந்து நமக்கு எந்தவித தொந்தரவும் இல்லை. அப்படின்னா இப்போ எதிரி நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இப்போ நமக்குள்ளே ஒரு எதிரி இருக்காங்க, அதுதான் இந்த பலவீனம்.
சோம்பேறித்தனம், கட்டுப்பாடின்மை, ஒழுக்கமின்மை. அதுதான் இப்ப நம்ம எதிரி. ரொம்ப நாள் உயிர் வாழ்வதற்கு அதுதான் இப்ப தடை. அப்ப நமக்குள்ள தான் இப்ப நமக்கு தான் இப்ப நாம தடையா இருக்கோம். அந்த தடையும் போய்க்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம நேர்மையா வாழ்றோம், கட்டுப்பாடா வாழ்றோம், ஒழுக்கமா வாழ்றோம், உண்மையா வாழ்றோம், நம்பிக்கையா வாழ்றோம். அப்படின்னா, ஆ உணவுகள்ல கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, உடல் உழைப்பு, விளையாட்டு, ஆடல், பாடல் இந்த மாரி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைய வாழும்போது 120 வயசு வரைக்கும் வாழலாம். அப்பதான் உணவுகள்ல கட்டுப்பாடோட இருப்பாங்க. நமக்கு வெளியில இருந்து எந்தவித தொந்தரவும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் உணவுகள்ல நமக்கு இப்ப நமக்கு நாம தான் இப்ப எதிரி. நாம ஒழுங்கா இருந்தா ரொம்ப ரொம்ப காலத்துக்கு உயிர் வாழலாம். மத்தவங்க யாரும் நமக்கு இப்ப தொந்தரவு கிடையாது. பிற உயிரினங்களும் நம்மள தொந்தரவு பண்றதில்ல. நம்ம ஒரு பாதுகாப்பான சூழல்ல வாழும்போது, நம்ம ரொம்ப நாள் வாழணும்னா, இப்ப நமக்கு நாம தான் அ என்ன பண்ணணும்? அ நாம தான் நம்ம கரெக்ட்டா இருந்தா ரொம்ப நாள் உயிர் வாழ்வோம். நம்ம கரெக்ட்டா இல்லன்னா, ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டோம். நம்ம கட்டுப்பாடா இருந்தா ரொம்ப நாள் உயிர் வாழ்வோம். 120 வயசு வரைக்கும் வாழலாம். கட்டுப்பாடு இல்ல, ஒழுக்கம் இல்ல அப்டின்னா, சீக்கிரமா இறந்துருவோம். அப்ப இப்படி ஒரு சூழல் வருது. இப்ப மனிதர்களுக்கு நமக்கான எதிரி நமக்குள்ள தான் இருக்காங்க. வெளியில உள்ள எதிரிகள நம்ம வீழ்த்திட்டோம். வெளியில உள்ள எதிரிகள் மிருகங்கள். அதை நாம் வீழ்த்தி விட்டோம். மிருகங்கள் சிங்கம், புலி, கரடிகள் அதையெல்லாம் வீழ்த்தி விட்டோம். பாம்புகள் அதை கூட வீழ்த்திட்டோம் ஓரளவுக்கு. இப்போ மனிதர்களும் இன்னைக்கு பிறருக்கு இடையூறு இல்லாம வாழணும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை முறைக்குள்ள போறாங்க. அப்போ வெளியில இருக்கிற அந்த 2 எதிரிகளையும் நம்ம வீழ்த்தியாச்சு. அப்போ இன்னொன்னு என்னன்னா வந்து இந்த வாகனங்கள்லாம் 3 எதிரி இருக்காங்க. மனிதர்களுக்கு 3 எதிரி. என்னன்னா வந்து சிங்கம், புலி, கரடிகள். இது வந்து ஒரு ஒரு எதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி மிருகங்கள் நம்மளை வேட்டையாடுகிற மிருகங்கள் ஒரு எதிரி. அதை நாம் வீழ்த்தியாச்சு. அதுபோல மனிதர்கள் நமக்கு எதிரி. ம அப்புறம் இன்னொரு எதிரி இந்த வாகனங்கள்லாம் இருக்குல்ல. வாகனங்கள் இதெல்லாம் நமக்கு எதிரி. இந்த வாகனங்கள பார்க்கும்போதே ரோட்ல போறோம். ஏகப்பட்ட வாகனங்கள் வருது. 10,00,000 பேர் ஒவ்வொரு வருஷமும் விபத்துல சாவுறாங்க. அப்போ உயிர் வாழ்வதற்கு நமக்கு உத்தரவாதம் இல்ல அப்படிங்கும்போது, ரொம்ப நாள் உயிர் வாழ்வோம் அப்படிங்கிற அந்த உத்தரவாதம் இப்ப யாருக்குமே இல்ல. இந்த இயந்திர அறிவியல் உலகத்துல, நம்ம ரொம்ப நாள் உயிர் வாழ்வோம். வாழ்நாள் ஆயுள் காலம் முழுவதும் 120 வயசு வரைக்கும் உயிர் வாழ்வோங்கிற உத்தரவாதம் இல்லாம போச்சு. ஏன்னா, எப்ப வேணாலும் நமக்கு ஆக்சிடென்ட் நடக்கலாம். அப்படிங்கிற பயத்துல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளியில போயிட்டு வீடு திரும்புறது ரொம்ப சாதார அது சாத்தியம் இல்ல அப்படிங்கிற மாரி, அது வந்தா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. காரெல்லாம் போது, கார்ல போறோம் நாம, ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போறோம், ஃப்ளைட்ல போறோம். விபத்து ஏற்பட்டு நம்ம அது உயிரோட திரும்பி வந்தா அது அப்படி இருக்கும்போது, நீங்க எப்படி உணவுல கட்டுப்பாடோட இருப்பீங்க? ஏன்னா ரொம்ப நாள் உயிர் வாழ்வதற்கு உங்களுக்கு உத்தரவாதமே இல்ல. இங்க ரோடுகள், சாலைகள் எல்லாம் ஆபத்தா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ரொம்ப நாள் நீங்க கட்டுப்பாடாவே இருக்க மாட்டீங்க. ஏன்னா எப்போ வேணாலும் நமக்கு சாவு வரலாம். அதுக்குள்ள இந்த வாழ்க்கைய அனுபவிச்சிரணும். கண்டதையும் தின்றலாம். எ க பேக்கரி உணவு, பிரியாணி அது இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுறணும். எப்போ வேணாலும் நமக்கு சாவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க போனாலும் நம்ம சாலையில தான் பயணித்து ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். எப்போ வேணாலும் விபத்து ஏற்படலாம், மரணம் ஏற்படலாம். அதற்குள்ள இந்த வாழ்க்கைய அனுபவிச்சிரணும். அப்படின்னு நினைச்சு கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிடுறாங்க. அப்ப இந்த உலகத்துல உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத தற்போதைய இயந்திர அறிவியல் உலகில் மனிதர்கள் கட்டுப்பாடா வாழவே முடியாது. ஒழுக்கமா வாழவே முடியாது. எப்போ கட்டுப்பாடா வாழ முடியும்னா, ஒழுக்கமா வாழ முடியும் அப்படின்னா, உயிர் வாழ்வதற்கு உத்தரவாதத்தை தருகிற ஒரு வாழ்க்கை முறை. எந்தவித தொந்தரவுகளும் இருக்கக்கூடாது. மிருகங்கள்ட்ட இருந்து தொந்தரவு இருக்கக்கூடாது. மனிதர்கள் நேர்மையா இருக்கணும். மிருகங்கள்ட்ட இருந்து தொந்தரவு இருக்கக்கூடாது. மனிதர்கள் நேர்மையா இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போக்குவரத்து வாகனங்கள், தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கவே கூடாது. அப்புறம் இதெல்லாம் இல்லாதப்ப தான் மனிதர்கள் கட்டுப்பாடா இருப்பாங்க. அதுபோல இந்த பேக்கரி உணவுகள் இதெல்லாம் நம்மள ஆசை காட்டுது. பேக்கரி உணவு, பிரியாணி, சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் நம்மள ஆசை காட்டி டீ, காஃபி இழுத்து அ அத சாப்பிட வச்சு நம்மள சாகடிக்குது. அப்ப இதெல்லாம் இல்லாத ஒரு உலகம் இருக்கணும். இந்த உணவுகள் இல்லாத உலகம், இந்த போக்குவரத்து வாகனங்கள் இல்லாத, மின்சாரம் இல்லாத, இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பமே இல்லாத, மிருகங்கள் இல்லாத, நம்மை வேட்டையாட துடிக்கிற மிருகங்கள் இல்லாத, க ஒரு தீய மனிதர்கள் இல்லாத, தீய குணங்கள் உடைய மனிதர்கள் இல்லாத ஒரு உலகம். அந்த உலகத்துல அந்த உலகத்துல தான் மனிதர்கள் கட்டுப்பாடா வாழ்வாங்க. ஒழுக்கமா வாழ்வாங்க. அதாவது மிருகங்கள் இல்லாத உலகம். நம்மை வேட்டையாடுகிற மிருகங்களே இல்லப்பா. அப்புறம் மனிதர்கள் தீய குணம் அந்த மனிதர்களிடம் தீய குணம் இல்ல. பிறரை துன்புறுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. அப்படிதான் மனிதர்கள் மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் போக்குவரத்து வாகனங்கள் இல்ல, மின்சாரம் இல்ல. அப்ப அது ஒரு பாதுகாப்பு. வீடுகள் கூட கான்கிரீட் கட்டடமும் இது ஒரு அச்சுறுத்தல் தான். எப்போ வேணாலும் நிலநடுக்கம் வரலாம். வீடுகள்லாம் இடிஞ்சு விழலாம். இந்த மியான்மர், தாய்லாந்துல பார்த்தோம்ல. அதுபோல எப்போ வேணாலும் நமக்கு நிலநடுக்கம் வரலாம். நாளைக்கு உயிரோட இருப்போமான்ட்டு இந்த கான்கிரீட் கட்டடத்தில படுத்து தூங்குறோம். நாளைக்கு உயிரோட இருப்போமான்னு சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் நிலநடுக்கம் வந்தா எல்லாம் இடிஞ்சு விழுந்து சாக வேண்டியதா. அப்படி இருக்கு. அந்த மாரி
அப்போ இந்த காங்கிரீட் கட்டடங்கள் இருக்கக்கூடாது. இந்த உணவுகள் இருக்குல்ல, நம்மள ஆசை காட்டி இழுத்து மோசம் பண்ற அந்த உணவுகள், சாப்பிட வச்சு சாகடிக்கிற அந்த உணவுகள், இது இல்லாத ஒரு உலகம் நமக்கு தேவை. இது இல்லாத ஒரு உலகம் நமக்கு தேவை. அப்புறம் வந்து தொழிற்சாலைகள் இது எல்லாமே இல்லாத ஒரு உலகம். அடிமைத்தனமே இல்லாத பிற இந்த இடையூறுகளே இல்லாத ஒரு உலகம் எது அப்படின்னா, இயற்கையோடு இணைஞ்ச மனித வாழ்க்கை. தற்சார்பு வாழ்க்கை முறை. பிறரை சாராமல் தனது தேவைகள் அனைத்தையும் தான் மட்டுமே பூர்த்தி செய்கிற அந்த தற்சார்பு வாழ்க்கை முறை. இந்த மின்சாரம் இல்லாத, வாகனங்கள் இல்லாத, இந்த மாரி சமையல் உணவுகள் உப்பு போன்று இந்த சமையல் உணவெல்லாம் வாகனங்கள்ல தானே உற்பத்தி பண்ணி நமக்கு பண்ணி கடைகள்ல குடுத்து நம்ம காசு குடுத்து உப்பு வாங்குறோம். அப்போ இதெல்லாம் வாகனங்கள் இல்லன்னா நமக்கு உப்பே கிடைக்காது. அப்படி இருக்கும்போது பணம் இல்லன்னா உப்பெல்லாம் யாரும் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உப்பு இல்லாத உலகம், மின்சாரம் இல்லாத உலகம், வாகனங்கள் இல்லாத உலகம், இந்த சமையல் உணவுகள் இல்லாத உலகம், மிருகங்கள் இல்லாத உலகம், தீய குணம் படைத்த மனிதர்கள் இல்லாத உலகத்துல தான் நம்மளால இந்த காங்கிரீட் கட்டடங்கள் இல்லாத உலகம், இந்த இயந்திரங்கள் இல்லாத ஒரு உலகம். அங்க தான் நம்ம நிம்மதியா வாழ முடியும். கட்டுப்பாடா வாழ முடியும். ஒழுக்கமா வாழ முடியும். ஏன்னா, அங்க நீங்க உயிர் வாழ்வதற்கு உத்தரவாதம் இருக்கு. நீங்க ஒரு இயற்கையோட இணைஞ்சு வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க உயிர் வாழ்வதற்கு உத்தரவாதம் இருக்கு. ஒரு குடிசையில வாழ்றீங்க அப்படின்னா, உயிர் வாழ்வதற்கு உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கு. எப்படின்னா, உங்களுக்கு மிருகங்கள் இல்ல. உங்கள வேட்டையாடுகிற மிருகங்கள் அங்க கிடையாது. வாகனங்கள் இல்ல. உங்கள வந்து விபத்து ஏற்படுத்தி சாகடிக்கிற வாகனங்கள் அங்க கிடையாது. உங்களை ஆசை காட்டி சாப்பிட வைத்து நோய்களை வரவழைத்து சாகடிக்கிற உணவுகள் அங்க கிடையாது. அது மாரி காங்கிரீட் கட்டடங்கள் அங்க கிடையாது. குடிசையில் தான் வாழ்வீங்க. காங்கிரீட் கட்டடம் அங்க கிடையாது. இப்படி இப்படி உங்களுக்கு எதிரான அனைத்துமே அங்கு கிடையாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில கிடையாது. பணம் இல்லாத உலகத்துல மனிதர்கள் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். வேற வழியே இல்ல. நல்லவர்களாகிடுவாங்க. பணமே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். பணம் தான் மனிதர்களுக்கு வந்து பெரும்பாலும் கெட்டவங்களா மாத்திச்சு. பணமே இல்லாத உலகத்துல இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வியாபாரம், பணம் இதெல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது, அங்க தற்சார்பு வாழ்க்கை முறை. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் நல்லவர்களாகிடுவாங்க. பணம் தான் மனிதர்கள வந்து திருடர்களா மாத்துது, கொலை தொழில் செய்ய வைக்குது, ஊழல் பண்ண வைக்குது, லஞ்சம் வாங்க வைக்குது, ஆடம்பரமா வாழ வைக்குது, அடிமைப்படுத்த வைக்குது. அப்போ பணமே இல்லன்னா, இது எல்லாமே இல்லன்னு தானே அர்த்தம். அப்போ தற்சார்பு இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கையில, மனிதர்கள் என்ன ஆயிடுவாங்க, நல்ல தொந்தரவுகளிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது, நமக்கு எந்தவித தொந்தரவுமே கிடையாது. பிற உயிரினங்களிடமிருந்து தொந்தரவு கிடையாது. மனிதர்களிடமிருந்து தொந்தரவு கிடையாது. வாகனங்களிலிருந்து தொந்தரவு கிடையாது. உப்பு கலந்து இந்த சமைக்கப்பட்ட இந்த உணவுகள் மூலமாக நமக்கு எந்தவித தொந்தரவும் கிடையாது. அதாவது நோய் பயம் கிடையாது, விபத்து பயம் கிடையாது, மிருக பயம், வேட்டையாடுதல், பிற உயிரினங்களை நம்மளை வேட்டையாடும் உணவுச் சங்கிலியை பற்றிய பயம் கிடையாது, போர் பயம் கிடையாது. இப்படி எந்த பயமுமே இந்த மாதிரி மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை. அப்போ நம்மளால் 120 வயசு வரைக்கும் நம்மளால் உயிர் வாழ முடியும். அப்படிங்கும்போது தான் மனிதர்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பாங்க. மனிதர்கள் ஒழுக்கமாக இருப்பாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒழுக்கமாகவோ கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் கட்டுப்பாடு இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் தான் மனிதர்கள் வாழ்வார்கள். வாழ்வார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.